உங்களை கூட்டிட்டு போகணும் போறாம சக்கரை திங்கலாம். ஐயோ பார்த்த முகமா இருக்கு. அடே நம்மளே சினிமாவில் நடிக்கானப்ப. என்னது கைதியா? ஐயோ 5000 ஆச்சே. சொத்திட்ட விட்டதுல பாதியை பிடிச்சிட்டேன். எங்க பார்த்தேன்? எந்த பக்கம் போறது? 5000 போச்சு. 5000 போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி 5 லட்சம் ரூபாய் வாங்கிருப்பேனே. பாதியை பிடிக்கலாம். 10,000 விட்டேன் அவள்கிட்ட. நான் 5000 வாங்கலாம்னு பார்த்தா இந்த பேப்பர் இதுக்குள்ளதான் நடக்கு. பிடிச்சிடலாம் இன்னைக்கு. சீக்கிரம் போ ரயிலே. ரயிலே சீக்கிரம் போ. ஐயோ அஞ்சு ஐயோ பேப்பரே காணுமே. கை கட்டல் வாய் கட்டலையே. நிழலை மிதிக்க கூட எனக்கு யோகியதை கிடையாது. இருந்தாலும் என் நிலைமையை உங்ககிட்ட சொல்றதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் எதுக்காக உன்னை மன்னிக்கணும்? உன்னை சந்தோஷமா வாழ வைக்கத்தான் நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தேன். ஆனா இப்ப நீ ரொம்ப சந்தோஷமாவே இருக்க. கட்டி இருக்கிற புடவையும் போட்டிருக்கிற நகையும் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சிட்டீங்களா? அந்த வீட்டுல நான் எஜமானி இல்லை. எப்பவுமே நான் ஒரு வேலைக்காரிதான். நான் கைதியா இருந்தப்ப நீ சுதந்திரமா இருந்த. நான் சுதந்திரமா வர்றப்போ நீ கைதி ஆயிட்ட. உன்னை வாழ வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தேன். ஆனா என்ன வாழ வச்சவரோட சம்சாரமா நீ இருப்பேன்னு நான் நிச்சயமா எதிர்பார்க்கல. நீ சந்தோஷமா இருக்கிறத என் கண்ணால நான் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் எதுக்காக நான் தலைமறைவா இருக்கணும்? திரும்பவும் நான் ஜெயிலுக்கே போயிடுறேன். நான் ஒரு அதிர்ஷ்ட கட்டேன். எனக்கு கிடைக்காத அதிர்ஷ்டம் அந்த அநாத லட்சுமிக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. நீங்க அவ கூட சந்தோஷமா இருக்கணும். என்ன மன்னிச்சிடு. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. போலீஸ் என்ன தேடிக்கிட்டு இருக்கு. நான் என்னைக்கு வேணாலும் ஜெயிலுக்கு போலாம். ஒரு ஆயுள் தண்டனை கைதிக்கு மனைவியா கஷ்டப்படுறதை விட அவ அனாதையாவே இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அவ உங்க மேல உயிரே வச்சிருக்கா. நான் கூட தான் உன் மேல உயிரே வச்சிருந்தேன். விஜய், யார் யார் மேல உயிரை வச்சிருக்காங்கிறது முக்கியம் இல்ல. அதை பத்தி அவன் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறது முக்கியம். அச்சா பீஸ் காதல் தானே நம்ம காதல ஆண்டவன் பீஸ் பீஸா ஆக்கிட்டான். பரவாயில்ல. இப்ப நீங்க எல்லாம் கம்பல் பண்றீங்கன்னு அவ கழுத்துல நான் 3 முடிச்சு போட்டா அது தாலியா இருக்காது, விலங்கா தான் இருக்கும். அப்படி ஒரு விலங்கு அவ கழுத்துல மாட்ட நான் தயாரா இல்ல. உங்க முடிவை மாத்திக்க மாட்டீங்களா? நீங்க போலாம். ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறது உண்மையா இருந்தா யாயும் சீக்கிரமா முடிஞ்சிட்டோம். கஞ்சி கூட ஊத்த மாட்டேன் நன்றி கெட்ட நாயை வெளியே போடான்னு சொன்னியே. நாய்களுக்கு நன்றி மட்டும்தான் இருக்கும்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற. ஆனா அவன் மத்த கூட கிளம்பும். கஞ்சி ஊத்தி வளர்க்க வேண்டிய நாயை கள்ள ஊத்தி வளர்த்திருக்கிற.
ஆபத்து விட்ட பெரிய மனுஷன் குட் மார்னிங் சொல்லாது. குதிரை போடும் குதிரை. மரியாதையா இந்த பத்திரத்துல கையெழுத்து போடுறேன். அப்புறம் ரெண்டுக்கு முதலாளி கேட்கிறவர் யாரு? யாப்பா சின்ன புள்ள மாதிரி அட முடிக்க கையெழுத்து போட மாட்டேன். அப்படி என்ன முழுசாவா கேட்டாரு? ஏதோ ஒரு பாரியை கேட்கிறாரு, கொடுத்தா குடியா மொழிக்கு போயிடும். ஏண்டா பாரி தானே கையெழுத்து போட்டீங்கன்னா கௌரவமா வீட்டுல போய் படுத்துங்க. இல்லாட்டி இந்த நாய்களோட தூங்க வேண்டியது அசிங்கம். அது ஒரே கடியில 1 கிலோ சதை எடுத்துரும். ஏண்டா 1 கிலோ தானே? 2 கிலோ எடுக்கும். புள்ளி 3 கிலோ எடுக்கும். அப்புறம் என்னையா அப்புறம்? மரியாதை அந்த பத்திரத்துல கையெழுத்த போடு. இல்லன்னா நாய்களை விட்டு உன்னை கடிக்க வைப்பேன். அதுக்கு மீறினா மனுஷ நாயை விட்டு பொண்டாடிய கடிக்க வச்சிருவேன். என்ன சொன்னேன்? கையெழுத்து கொடுங்க. இடம் தெரியாம வந்துட்டியா? இது போலீஸ் ஸ்டேஷன். இடம் தெரிஞ்சுதான் சார் வந்தேன். நீங்க தேடிக்கிட்டு இருந்தீங்களே ஆயுள் கைதி மோகன், அவன் எங்க ஊர்ல சார் இருக்கான். கையெழுத்து கொடுங்க சார், கையெழுத்து கொடுங்க. என்ன பாக்குறீங்க? அது நம்ம நாய்கள்லாம் மட்டன் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஆனா உங்க வீட்டுக்காரரை விருந்து வச்சுட்டு வந்திருக்கிறேன். எப்படி நாங்கெல்லாம் போறேன்? எந்த மனையனாவது இப்ப அழகான பொண்ணு நாய்க்கு விருந்து வைப்பானே? அதுதான் நான் இருக்கிறேன். போதுமா? ரொம்ப தம்பி 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 தம்பி, நம்ம பெரியவ அவனுக்கு ரப்பர் கூட வந்துச்சு, சித்தனை செய்யறாங்க தம்பி.
ஒரே வேலை தான் சார் இருக்கு. 2 பேரும் ஒரே வேலையில போட்டு கூட்டுவா. உன் பாதையில என்னால வர முடியாதுன்னு சொன்னியே, இப்ப நம்ம 2 பேர் பாதையுமே ஒண்ணாயிடுச்சு இல்ல? யோ, என் கழுத்துல கட்டுற தாலிய நீ விலங்கா நினைச்ச, ஆனா இந்த விலங்கையே நீ கட்டின தாலியா நான் மதிக்கிறேன். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் புருஷன், நான் தான் உன் பொண்டாட்டி.